திருச்சியில் தனது முதல் பிரச்சாரத்தை விஜய் இன்று தொடங்கவிருக்கக்கூடிய நிலையில் அவரது வாகனம் மெதுவாக ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். மரக்கடை பகுதியில் அங்கு தொண்டர்கள் குவிந்தும் காணப்படுகிறார்கள். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்கிறார். கோவிந்தராஜ் வணக்கம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் விஜய் அந்த பகுதிக்கு வர? உங்க விரிவான தகவல். விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த பிரச்சார பயணத்திற்கு 20,000க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் குழுமி இருக்கின்றனர். ஏராளமான தொண்டர்கள் இங்கு காலை 8 மணி முதலே இங்கிருந்து குவிந்திருக்கின்றனர். தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து விஜய் 8:30 மணிக்கு அங்கு வந்தடைந்த நிலையில் அங்கிருந்து பிரச்சாரத்திற்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த பேருந்தில் ஏறி உள்ளே அமர்ந்தவாறு முன்பகுதி கண்ணாடி வழியாக தொண்டர்களை பார்த்து கை அசைத்தவாறு வந்து கொண்டிருக்கிறார். சுமார் 2 மணி நேரம் தொடர்ந்து அந்த சுமார் 200 மீட்டரை கடப்பதற்காகவே ஆகிவிட்டது. 10:35 மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் பிரச்சார பயணத்தை தொடங்கி பேச துவங்கி இருக்க வேண்டும் என்பது விதிமுறையில் கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தற்பொழுதும் கூட அந்த காந்தி மார்க்கெட் பகுதிக்கு இந்த விஜய் வந்து சேரவில்லை. தொடர்ந்து விஜய் வர பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த பிரச்சார உங்க தகவலுக்கு நன்றி கோவிந்தராஜ்.